सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुगशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பார்த்தது என்னென்னா, போன தடவை என்ன சொன்னார்னா, கர்மஞ்சேவ ஜாயதே, கர்மத்தினால்தான் மக்கள்லாம் பிறக்கிறார்கள், கர்மத்தினால்தான் எல்லாரும் அடிக்கிறார்கள், கர்ம வினைகளின்படி தான் எல்லாமே நடக்கிறார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அதனால் இந்திரனாலே சந்திரனாலே ஆக வேண்டியது என்ன, நம்ம கர்ம வினைகளுக்கு எப்படியோ அப்படி தான் நடக்குமே தவிர இதில் இவர்கள் என்ன செய்ய முடியும். அதனால் நம்ம யார் அண்டி இருக்கிறோமோ அவரில் தான் நம்ம பூஜிக்கணும்னு சொல்லி, மலைகளுக்கு பூஜை செய்யுங்கள், பிராமணர்களுக்கு பூஜை செய்யுங்கள், பசு சம்ரக்ஷணம் கோ சம்ரக்ஷணம் செய்யுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களை பிரதட்சணம் செய்து மலை கிரி பிரதட்சணம் பண்ணுறாங்க. கிரி பிரதட்சணம்னா கோவர்த்தன மலை கிரி பிரதட்சணம் பண்ணுறாங்க. இப்போது பிராமணர்களை பிரதட்சணம் பண்ணுறாங்க, பசுக்களை பிரதட்சணம் பண்ணுறாங்க. அப்போ இறுதியில் என்ன பண்ணார், நந்த மகாராஜா கிருஷ்ணனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். யாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆயர்கள் கிருஷ்ணரை கேட்டார்கள். யாகத்திற்கான செயல்முறைகளை கிருஷ்ணரே விவரித்து சொன்னாராம். இந்திர யக்ஞத்திற்காக வைத்திருக்கக்கூடிய தானியங்களையும் நெய்யையும் உபயோகித்து என்ன பண்ணணும், இந்திர யாகத்துக்காக வச்சிருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்திரனுக்கு படையல். அந்த தானியங்களையும் நெய்யையும் உபயோகித்து நேர்த்தியான பல உணவு வகைகளை தயார் செய்யுங்கள். அந்த நெய் தானியங்களாம் வச்சு பல உணவு வகைகள் தயார் செய்யலாம். அப்புறம் அன்னம் பருப்பு ஹல்வா பகோடா பூரி ஆகியவை பால் பண்டங்களான சர்க்கரை பொங்கல் சமோசா ரசகுல்லா லட்டு போன்றவற்றையும் தயார் செய்யுங்கள் என்று பகவானே சொல்லிக் கொடுக்குறாரு எல்லாம் எப்படி செய்யணுன்றதை. அதே சமயத்தில் வேத பாராயணம் செய்து ஹோமம் வளர்க்கக்கூடிய அந்த கற்றறிந்த பிராமணர்களை வரவழையுங்கள். அவர்களுக்கு எல்லா வகையான தானியங்களையும் தானமாக கொடுங்கள். பிறகு பசுக்களை அலங்கரித்து அவற்றிற்கு உணவளியுங்கள். இதையெல்லாம் செய்த பிறகு பிராமணர்களுக்கு பணத்தை தானமாக வழங்குங்கள். பின்னர் மற்றவர்களுக்கும் பிரசாதம் வழங்குங்கள். பிரசாதம் யாருக்குன்னா, நாய் பூனை போன்ற மிருகங்களுக்கும் உணவளியுங்கள். பசுக்களுக்கு நேர்த்தியான புல்லெல்லாம் தரப்பட்ட பின் புல் நிறைய போடுங்க பசுக்களுக்கு அப்படின்ற. கோவர்த்தன பூஜையை உடனே ஆரம்பியுங்கள். இந்த யாகம் எனக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். பகவானை சந்தோஷப்பட்டு தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் நந்த பாபாலாம் சரி அதை அங்கீகரிக்கிறாங்க. இந்த வர்ணனையில் கிருஷ்ணர் வைசிய குலத்தினரின் பொருளாதாரத்தை விவரித்திருக்கிறார். எல்லா மனுஷ சமுதாயங்களிலும் மிருக சமுதாயங்களிலும் கூட ஒவ்வொருவருக்கும் அவரவர் ஆற்ற வேண்டிய கடமை உண்டு. சமுதாயத்தின் முழுமையான நன்மையை கருதி ஒவ்வொருவரும் மற்றவருடன் ஒத்துழைத்து தான் நடக்க வேண்டும். இதில் நிலத்துக்கும் மலைகளுக்கும் கூட பொறுப்புகள் உள்ளன. தானியங்களை விளைவித்து பசுக்களை பராமரித்து தேவையான போது உணவு பொருட்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு சென்று கொடுக்கல் வாங்கல் போன்ற நிதி விவகாரங்களை கவனித்துக் கொள்வது வைசிய குலத்தினுடைய பொறுப்பு. இதிலிருந்து நாம் நாய் பூனை போன்ற மிருகங்கள் கவனத்துக்குரியவை என்பதை அறிகிறோம்.
பசு பரிபாலனம் மிக முக்கியமானது. கோசம் ரக்ஷணம். சமுதாயத்தில் எல்லோரும் முக்கியமானவர்கள் தான். சிலர் சமுதாய முன்னேற்றத்திற்கு நேர்முகமாகவும் சிலர் மறைமுகமாகவும் காரணமாக இருக்கலாம். ஆனால் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு இருக்கும் இடத்துல ஒவ்வொருவருடைய முழு நலனும் கவனிக்கப்படுகிறது. கோவர்த்தன பூஜை கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. கிருஷ்ணர் வனத்திற்கு உரியவர் ஆவதை போல அவரது பூமியான விருந்தாவனமும் கோவர்த்தனகிரியும் வணக்கத்துக்கு உரியவை என்று சைதன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார். அந்நாள் முதல் இன்று வரை கோவர்த்தன பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. அது அன்னகூட உற்சவம் சொல்கிறேன் இல்லையா, அது தீபாவளிக்கு மறுநாள் நடக்குது. அது அன்னகூடம் எனப்படும். அன்று விருந்தாவனத்திலும் மற்ற இடங்களிலும் ஆலயங்களில் உணவு பெறும் அளவில் அன்று விருந்தாவனத்திலும் மற்ற இடங்களிலும் ஆலயங்களில் உணவு பெருமளவில் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் சொர்க்கலோகத்தின் ஆளுநர் பதவியிலிருந்து முழுமுதல் கடவுளாக கிருஷ்ணர் என்ன பண்ணார்? சொர்க்கலோகத்தின் ஆளுநர் பதவியில் இருந்ததால் கர்வம் கொண்டிருந்த இந்திரனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பியதால் இந்திர யக்ஞத்தை நிறுத்தி கோவர்த்தனகிரிக்கான பூஜையை மேற்கொள்ளும்படி ஆயர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அவரின் ஆலோசனைகளை ஏற்ற ஆயர்களும் நந்த மகாராஜாவும் அவற்றை ஒன்றுவிடாமல் நிறைவேற்றினார்கள். கோவர்த்தன பூஜையை நிறைவேற்றி மலையை வலம் வந்தார்கள். இந்த மரபையொட்டி இப்போதும் கூட விருந்தாவனத்தில் இந்த பூஜை தினத்தன்று நன்றாக ஆடை உடுத்தி தம் பசுக்களுடன் கோவர்த்தன மலைக்கு சென்று பூஜை செய்து மலையை வலம் வருகிறார்கள் அங்கே இருக்கிற மக்கள், விருந்தாவனவாசிகள். கிருஷ்ணருடைய ஆலோசனைப்படி நந்த மகாராஜாவும் ஆயர்களும் கற்றறிந்த பிராமணர்களை வரவழைத்து வேதம் போத செய்து கோவர்த்தன பூஜை நடத்தி பிரசாதம் வழங்கினார்கள். யாரும் நந்தகோபாலம் அந்த காலத்திலே 5000 வருஷத்துக்கு முன்னாடி. பிருந்தாவனவாசிகள் ஒன்று கூடி பசுக்களை அலங்கரித்து அவற்றுக்கு புல் கொடுத்தார்கள். பசுக்களுடன் கோவர்த்தனகிரியை வலம் வந்தார்கள். ஓவியர்களும் விமர்சையாக ஆடை அணிந்து மாட்டு வண்டிகளில் அமர்ந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை பாடியபடி பவனி வந்தார்கள். கோவர்த்தன பூஜையை நடத்தி வைத்த அந்த பிராமணர்கள் கோபாலர்களையும் கோபியரையும் ஆசீர்வதித்தார்கள். இதெல்லாம் செய்வாங்க. அதாவது என்னன்னா, வேத மந்திரங்களால் ஆசீர்வதித்தார்கள். எல்லாம் சரிவர நடந்தேறிய பின் கிருஷ்ணர் மிக பிரம்மாண்டமான உருவத்தை மேற்கொண்டு கோவர்த்தனகிரிக்கும் தமக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை, நானே கோவர்த்தன மலைகிரியாக இருக்கின்றேன் என்று இரண்டும் ஒன்றே என்பதை அங்கிருந்த மக்களுக்கு உணர்த்தினார். பின்னர் அங்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு முழுவதையும் கிருஷ்ணர் உண்டார். ஏன்னா அந்த கோவர்த்தன மலைகிரியே சாலக்கிராமம் சிலை தான் அந்த கோவர்த்தன மலையாக இருக்குது. சாலக்கிராமம் வேற இல்லை, விஷ்ணு வேற இல்லை, அந்த கிருஷ்ணரே தான் விஷ்ணு. அதனால் அவரே அந்த மலை ரூபத்திலிருந்து எல்லா உணவையும் உட்கொண்டாராம். அங்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு முழுவதையும் கிருஷ்ணர் உண்டார். கோவர்த்தனகிரியும் கிருஷ்ணரும் ஒன்றே என்ற கருத்து இன்றும் மதிக்கப்படுகிறது. அந்த மலையின் கற்களை எடுத்து சென்று வீடுகளில் வைத்து கிருஷ்ணராக அவற்றை பூஜிக்கிறார்கள். இது மூர்த்தி வழிபாட்டுக்கு ஒப்பாக கருதப்படுகிறது. உணவு முழுவதையும் உண்ட கிருஷ்ண வடிவமும் கிருஷ்ணர் தாமும் வெவ்வேறாக விளங்கி நின்றதால் கிருஷ்ணர் தாமும் மற்ற விருந்தாவனவாசிகளும் அந்த மாபெரும் மூர்த்திக்கு கோவர்த்தன மலைக்கும் ஒருங்கே வழிபாடு நடத்தினார்கள். கிருஷ்ணன் வேறப்பா, அந்த கோவர்த்தன மலை பற்றியா பேசுறது, அது பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாங்களாம். வழிபாடு நடத்தாங்க. கிருஷ்ணர் கூறினார், கோவர்த்தன மலையை எவ்வளவு பெரிதாக வளர்ந்து நாம் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் கருணை காட்டுகிறது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். மலை ரூபத்தில் பகவான் வாயை திறந்து மொத்த சாப்பாடையும் அப்படியே விழுங்குறானாம் தட்டோட. அவர் கொடுக்குற அந்த வடை பாயச சாப்பாடு எல்லாமே அந்த உணவுகள்லாம் டக்குன்னு காணாமல் போயிடுது, எல்லாம் உறிஞ்சிக்கிறார். மலை ரூபத்தில் இருக்கிற பகவான் சாப்பிட்றாரு. அப்போது அந்த மாபெரும் முகத்துக்கு கோவர்த்தன மலையை எவ்வளவு பெரிதாக வளர்ந்து நாம் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் கருணை காட்டுகிறது பாருங்கள். நாம் முன்னின்று நடத்தும் கோவர்த்தன பூஜை அசட்டை செய்பவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். கோவர்த்தன மலையில் பல பாம்புகள் உள்ளன. கோவர்த்தன பூஜையை செய்பவர்கள் அப்பாம்புகளால் தீண்டப்பட்டு மரணம் அடைவார்கள்
பசுக்களின் நன்மையையும் தமது சொந்த நலனையும் கருத்தில் கொண்டு கோவர்த்தனகிரி அடுத்துள்ள விருந்தாவனவாசிகள் அனைவரும் கோவர்த்தன பூஜையை நான் வகுத்துள்ள முறைப்படி நடத்துவார்களாக அப்படின்னு கிருஷ்ணர் உத்தரவிடுறார். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் வருஷம் வருஷம் அந்த கோவர்த்தன பூஜை நடத்துகிறாங்க. இவ்வாறு கோவர்த்தன பூஜையை நடத்திய விருந்தாவனவாசிகள் வசுதேவர் மைந்தனான கிருஷ்ணரின் கட்டளைகளை நிறைவேற்றிய பின்னர் தத்தமதுடைய மனைக்கு திரும்பினார்கள், தன்னுடைய வீடுகளுக்கு திரும்பினார்கள். பிறகு 25 அத்தியாயம். அதாவது பிருந்தாவனத்தின் ஆயர்கள் இந்திரனுக்காக ஏற்பாடு செய்திருந்த யாகத்தை கிருஷ்ணர் தடுத்து நிறுத்திவிட்டதால் என்று அறிந்தபோது இந்திரன் ரொம்ப கோபம் கொண்டானான். தன் கோபத்தை விருந்தாவனவாசிகளின் மீது கொட்டிட்டானான். யாகம் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் கிருஷ்ணரே என்பதை இந்திரன் அறிந்திருந்த போதிலும் பழியை நந்த மகாராஜாவின் தலையிலான ஆயர்களின் மீது அவர்கள் மூலமாக தீர்க்க முற்பட்டானான். யார் மேலே பழிபட்டாங்க? நந்த மகாராஜா தலைமையில் இருக்கக்கூடிய ஆயர்கள் மேலே, கோபர்கள் மேலே. அவரில் பழி வாங்க தீர்மானிச்சிட்டான். கிருஷ்ணன் தானே பண்ணான். ஆனால் கிருஷ்ண பேச்சு கேட்ட இவங்கெல்லாம் எங்கே புத்தி போச்சு. அதனால் இவரில் முதல்ல நல்லா செழிப்பாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ திமிரு, அவன் அந்த செழிப்பெல்லாம் அழிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி நாசகார மழையை பெய்ய முற்பட்டான். பல வகையான மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் சாம்பர்த்தகை என்ற மேகத்தை அழித்தான். அது பிரளய காலத்தில் உண்டாகக்கூடிய மேகமாகுது. அதை அழித்து மழை பெய்விக்கிறான். இந்த மேகம் பிரபஞ்சம் முழுவதையும் அழிப்பதற்காக தேவை ஏற்படும் போது அழிக்கப்படக்கூடிய மேகம். அதை இப்போ அழிக்கிறான். அவ்வளோ கோபம். தான் தானே தெய்வம், தான் தானே இறைவன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோபம். தன்னை மதிக்கலையேன்னு கோபம். பிருந்தாவனத்தின் மேலே படர்ந்து அப்பகுதி முழுவதையும் பெரும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கும்படி இந்திரன் சாம்பர்த்தக மேகத்திற்கு கட்டளையிட்டான். அது அசுர உணர்வுடன் இந்திரன் தன்னை எல்லாம் வல்ல உன்னத சக்திமானாக எண்ணிக்கொண்டான். அசுரர்கள் பலம் பெறும்போது பகவானை எதிர்க்க துணிகிறார்கள். இந்திரன் அசுரன் அல்ல என்றாலும் பௌதிக ரீதியிலான தன் உயர் நிலையால் கர்வம் அடைந்திருந்ததால் பகவானுக்கே சவால் விட எண்ணினான். அப்போது அவன் தன்னை கிருஷ்ணரை போன்ற சக்திசாலியாக எண்ணிக்கொண்டான். பிருந்தாவனவாசிகளுக்கு எவ்வளவு துணிச்சல்! வனவாசிகள் ஆனாலும் தேவர்களை எதிர்க்க துணிந்து விட்டார்கள். ஒரு சாதாரண மனித பிறவியான கிருஷ்ணரிடம், அதான் பகவான் கீழ் சொல்கிறார், அகம் மானுஷம் பண்ணியே மூடர்கள் தான் என்னை மனுஷன் சாதாரண மனுஷன் நினைப்பாங்க. அது இந்திரன் இப்போ மூடன் ஆகிட்டான். அதான் இப்போ சொல்கிறான், சாதாரண மனுஷ பையன் அவன் கிருஷ்ணன், அவன் எப்படி என்னை எதிர்க்க துணிப்பான்? மனித பிறவியான கிருஷ்ணன் அவர்கள் கொண்டுள்ள மோகம். வனவாசிகள் ஆனாலும் தேவர்களை எதிர்க்க துணிந்து விட்டார்கள். ஒரு சாதாரண மனித பிறவியான கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்டுள்ள மோகம் அவர்களை இவ்வாறு தேவர்களை எதிர்க்க தூண்டியிருக்கிறது என்று இந்திரன் தனக்குள்ள நினைச்சானான். என்னமிட்டான், தேவர்களை வழிபடுவர்கள் அதிக அறிவுடையவர்கள் அல்லவென்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார். அல்பமேதசா அப்படின்னு சொல்லியிருக்கார் கீதையில். ஒரு எல்லா வகையான வழிபாடுகளையும் சர்வ தர்மான் பரித்தியஜ, அதான் சொல்ல, எல்லா வகையான வழிபாடுகளையும் கைவிட்டு கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்று மாம் ஏகம் சரணம் பிரஜா என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் இந்திரனுடைய கோபத்தை தூண்டிவிட்டு பின் அவனுக்கு தண்டனை வழங்கியதிலிருந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தன் எந்த தேவரையும் அவர் கோபமுற்றிருந்தாலும் வழிபட தேவையில்லை என்பது தெளிவாகிறது. கிருஷ்ணர் தன் பக்தர்களை காப்பாற்றுகிறார். அவரின் கருணையில் அவர்கள் முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இப்போ கோபர்லாம் பாரு, இந்திரனை கைவிட்டு கிருஷ்ணனையே வழிபட்டாங்க பாரு, அதனால் பாதுகாக்கப்பட்டார்கள் கோவர்த்தன மலைகிரியால். அதனால் எந்த தேவரையும் வழிபட வேண்டிய அவசியமே இல்லை. பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் பகவானை மட்டும் வழிபட்டால் போதுமானது. அப்போ பிருந்தாவனவாசிகளின் செயலுக்காக அவர்களை சபித்தபடி இந்திரன் என்ன பண்ண கூறினான். தேவர்களின் அதிகாரத்தை எதிர்த்த பிருந்தாவனவாசிகள் இம்மையில் பல இன்னல்களுக்கு உள்ளாவார்கள். தேவர்களுக்கு செய்ய வேண்டிய யாகங்களை செய்யாமல் அசட்டியாக இருந்ததால் ஜடத்துயரம் என்னும் சமுத்திரத்தை இவனுடைய பூஜை தடப்பட்டதால்
ஜெயரத துயரம் சமுதாயத்தை கடக்க முடியாமல் அவர்கள் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்திரன். கிருஷ்ணர் என்ற பெயரில் அறியப்படுகின்ற வாயாடி சிறுவனின் ஆலோசனையை கேட்டு பிருந்தாவன ஆயர்கள் என் ஆதிபத்தியத்தை புறக்கணித்தார்களா? சரி, அவன் ஒரு குழந்தை அன்றி அவன் வேறல்ல, அவன் தெய்வமாக அவன் குழந்தை தானே. ஒரு குழந்தையை நம்பி ஆயர்கள் என் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவ்வாறு எண்ணிய இந்திரன் சாம்பர்த்தக மேகத்தை வரவழைத்து செழுமைமிக்க விருந்தாவனத்தை பாழ்படுத்தும்படி கட்டளையிட்டானான். இந்திரன் கூறினான், விருந்தாவனவாசிகள் தன் செல்வ சிறப்பினாலும், அது மகாலட்சுமி வாசம் பண்ணதால் செல்வ சிறப்பாக இருந்தது. இந்திரன் தன்னால் ஆட்சின்றது தன்னால் தான் அவர்கள் அவ்வளோ செழிப்பாக இருக்காங்கன்னு நினச்சின்னு இருக்கான் இந்திரன். பகவான் அங்கே அவதாரம் பண்ணதால் மகாலட்சுமி அங்கே வந்துட்டான். ரமா கிரீடகா, மகாலட்சுமி விளையாடுறாளாம், எல்லாம் செல்வம் செழிக்குதான் அந்த இடத்துல. அதை பார்த்து இந்திரன் போராமப்படுறான். அப்போ தன்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு பூஜை பண்ணுறதால் என் ஆசீர்வாதத்தில் தான் இவ்வளோ செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். அதாவது ஒரு குழந்தையை நம்பி ஆயர்கள் என் கோபத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இவ்வாறு எண்ணி இந்திரன் சாம்பத்துக்க மேகத்தை வரவழைத்து செல்வமிக்க விருந்தாவனத்தை பாழ்படுத்தும்படி கட்டளையிட்டானான். இந்திரன் கூறினார், விருந்தாவனவாசிகள் தம் செல்வ சிறப்பினாலும் அவர்களின் சிறு நண்பனான கிருஷ்ணன் உடன் இருக்கும் தைரியத்தாலும் செருக்கடைந்திருக்கிறார்கள். அக்குழந்தை தன்னை மிகுந்த அறிவாளி என எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் உலகம் அறியாத வாயாடித்தனமான குழந்தை மட்டுமே. கிருஷ்ணரை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கும் அந்த ஆயர்களை தண்டிக்க வேண்டும். எனவே நான் விருந்தாவனத்தை நீரில் மூழ்கடிக்கும்படி சாம்பத்துக்க மேகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அவர்களும் அவர்களின் பசுக்களும் அழிக்கப்பட வேண்டும். கிராமங்களிலும் நகரங்களிலும் வெளியிலும் வசிப்பவர்கள் நம் நலனுக்கு பசுக்களை அண்டியிருப்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது. கிராமங்களிலும் நகரங்களிலும் வெளியிலும் வசிப்பவர்கள் தம் நலனுக்கு பசுக்களை அண்டியிருப்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது. பசுக்கள் அழிக்கப்பட்டதால் அவர்கள் செல்வமெல்லாம் இறந்தவர்களாகிறார்கள். இந்திரன் சாமர்த்திக மேகத்திற்கு அதன் துணை மேகங்களுக்கும் இவ்வாறு கட்டளை பிறப்பித்த போது அப்பொறுப்பை ஏற்க அவை மிகவும் அஞ்சின. ஆனால் தேவேந்திரன், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நானும் என் யானையின் மீது ஆறுகணித்து பெரும் புயல்கள் புடைசூழ உங்களுடன் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்திரன். சாமர்த்திகம் வேகமாக பயப்படுது. பகவான் கட்டளை உட்பட்டமாச்சு, திடீர்னு போய் நம்ம பிரளயத்தை உண்டு பண்ணலாமா அப்படின்னு பயப்படுது. ஆனால் இந்திரன் தைரியம் சொல்லி அனுப்புகிறான், போன்னு. மேகங்களும் கூட பயப்படுது. ஆனால் இந்திரன் தைரியம் சொல்லி அனுப்புகிறான். நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நானும் என் யானையின் மீது ஐராவதி யானை மீது ஆறுகணித்து பெரும் புயல்கள் புடைசூழ உங்களுடன் வருகிறேன். விருந்தாவனவாசிகளை தண்டிப்பதில் என் சக்தி முழுவதையும் செலவிட தீர்மானித்திருக்கிறேன். சக்தி தான் செலவழிக்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும் என்று தன் சக்தி முழுவதையும் செலவிட தீர்மானித்திருக்கிறேன் என்று உறுதியளித்து மேகங்களை ஊக்குவித்தான். இந்திரனுடைய கட்டளைப்படி பல வகையான மிகவும் அபாயகரமான மேகங்கள் விருந்தாவனத்தின் மேலே தோன்றி தம் பலம் முழுவதையும் பிரயோகித்தது. மின்னல் மின்னியது, பலமான புயல் காற்று வீசியது, மழை இடைவிடாமல் பெய்து கொண்டே இருந்தது. கூறிய அம்புகள் போல அந்த அம்புகள், அந்த நீர்த்தாரைகள் எப்படி இருந்தால் கூறிய அம்புகள் போல நீர்த்தாரை தாரையாக வாசித்தது. தூண்களின் பருமணத்தில் மழையை பொழிந்து அதாவது பெரிய கல் மழை பொழிதான். கல் மழை எப்படின்னா பாறைகள் போல் மழை பெய்தான். ஒரு தூண்களுக்கு சமமான பருமணத்தில் மழை பெய்தான். மழை பொழிந்து மேகங்கள் சற்று நேரத்தில் விருந்தாவனத்தின் நிலப்பகுதிகளை மேடு பள்ளம் தெரிய ஒண்ணாமல் நீரால் நிரப்பிவிட்டன.
நிலைமை ரொம்ப மோசமாயிற்று. குறிப்பாக மிருகங்கள் பெருத்த அவதிக்குள்ளாயின. மழையோடும் கடும் காற்றும் வீசியதால் விருந்தாவனத்தின் ஒவ்வொரு ஜீவராசியும் குளிரில் நடுங்கின. அத்தொல்லைகளிலிருந்து விடுபடும் வகையறியாத மக்கள் கோவிந்தரின் பாதகமலங்களில் சரணமடைந்தனர். பலத்த மழையால் அவதிக்குள்ளான பசுக்கள் தம் தலையை தாழ்த்தி கன்றுகளை தம் உடல்களின் அடியில் பாதுகாப்பாக கட்டிக்கொண்டு கோவிந்தனை நோக்கி அவனின் திருவடிகளில் சரணமடைவதற்காக சென்றன. அப்போது விருந்தாவன வாசிகள் எல்லாம் கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தித்தார்கள். அன்பான கிருஷ்ணா, நீர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், பக்தரிடத்தில் மிகுந்த கருணை கொண்டவர். இந்திரனின் கோபத்துக்குள்ளாகி பக்தர்கள் மிகுந்த அன்பு கொண்டவர். இந்திரனின் கோபத்துக்குள்ளாகி தவிக்கும் எங்களை காப்பாற்றுவீராக என்று கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்தித்து கொண்டார்கள். இந்த பிரார்த்தனை கேட்ட கிருஷ்ணர் காலம் தவறி பெரும் மழை பெய்யுது. அதாவது அன்டைமில் வெயில் காலத்தில் மழை பெய்யலாம். இதுதான் ஆச்சரியம். காலம் தவறி பெரும் மழை பெய்ததும் கடுங்காற்று வீசியதும் தனக்கு சேர வேண்டிய பாகம் தடைபெற்றதால் கோபம் கொண்ட இந்திரனின் செயலால் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டார். இந்திரன் திட்டமிட்டு தன் கோபத்தை இவ்வாறு காட்டுகிறான் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். என்னமோ இயற்கையாக நடந்த மாதிரி இருந்தது. ஆனால் விஷயம் யோசித்து பார்த்தா பகவானுக்கு தெரியாத அடுத்த நிமிஷம் புரிந்து கொண்டார் இது இந்திரனுடைய வேலைன்னு. எனவே அவர் முடிவாக எண்ணினார், இந்த தேவன் இந்திரன் தானே மிகப்பெரியவன் என்று எண்ணிக்கொண்டு தன் பலத்தை என்னிடத்தில் காட்டுகிறான். ஆகையால் என் தகுதியை நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும். உலகத்தே ஆகவே என் தகுதியை நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும். பிரபஞ்ச காரியங்கள் நடத்துவதில் அவன் தனி உரிமை பெற்றவன் அல்ல என்பதை அவன் அறியும்படி செய்ய வேண்டும். நானே மேலாளரான உயர் அதிகாரி. எனவே பதவியினால் அவனுக்கு ஏற்பட்டுள்ள அகந்தை நான் அகற்ற வேண்டும். தேவர்கள் எனது பக்தர்கள், எனவே அவர்கள் எனது மேன்மையை மறக்கலாகாது. ஆனால் இவன் பதவி தரும் சக்தியால் கர்வம் அடைந்து வெறி பிடித்திருக்கிறான். இவனின் அகந்தையை அகற்றுவதற்கான நடவடிக்கையை நான் எடுத்தாக வேண்டும். விருந்தாவனத்தில் உள்ள என் தூய பக்தர்களை நான் காப்பாற்றியே ஆக வேண்டும். அவர் முற்றிலும் என் கருணையை நாடி இருக்கிறார்கள். எனது யோக சக்தியால் நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று பகவான் கூறினார். இவ்வாறு எண்ணிய பகவான் ஒரு குழந்தை தரையிலிருந்து கொடைக்காரனை பறிப்பது போல கோவர்த்தனகிரியை தன் ஒரு கையில் தூக்கி கொண்டார். இது கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை தூக்கிய பரமான லீலையாகும். மலையை கையில் தன் பக்தரிடம் கிருஷ்ணர் கூறினார், அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள தந்தையே, எனது அருமை விருந்தாவன வாசிகளே, இப்போது நீங்கள் பத்திரமாக இந்த கோவர்த்தனகிரி ஆகிய கொடையின் கீழ் வரலாம். என் கையில் இருந்து மழை நழுவி விடுமோ என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். பலத்த மழையாலும் சூறாவளி காற்றாலும் நீங்கள் பெருத்த அவதிக்குள்ளாகி இருக்கிறீர்கள். எனவே நான் இந்த மலையை தூக்கி அதை உங்களுக்கு கொடையாக பிடித்திருக்கிறேன். இந்த பெரிய கொடை உங்களை பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றும்படியாக நான் இவ்வாறு செய்திருக்கிறேன். இந்த கொடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்பொழுது
ம், இந்த பெரிய கொடை உங்களை பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றும்படியாக நான் இவ்வாறு செய்திருக்கிறேன். இந்த கொடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்போது நித்தியமாக இந்த கொடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்போது நிம்மதியாக இருங்கள். கிருஷ்ணரின் ஆறுதலான சொற்களை கேட்ட விருந்தாவனவாசிகள் அப்பெரிய மலையின் அடியில் ஒன்று கூடி தங்கள் உடைமைகளுடனும் மிருகங்களுடனும் பத்திரமாக இருந்தார்கள். விருந்தாவனவாசிகளும் அவரது பசுக்களும் அம்மலையின் அடியில் ஒரு வார காலம் ஒரு வார காலம்னா 7 நாள், ஒரு வார காலம் பசித்தாகமின்றி வேறு எவ்விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள். கிருஷ்ணர் தமது இடது கையின் சுண்டு விரலின் நுனியில் அவ்வளவு பெரிய மலையை ஒரு வார காலம் நிறுத்தியிருந்ததை கண்டு ஆயர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். கிருஷ்ணரின் அசாதாரணமான யோக சக்தியை கண்டு சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் இடியால் தாக்கப்பட்டவன் போல துக்கமடைந்து இடியால் தாக்கப்பட்டவனைப் போல திகைப்படைந்து உறுதி கொலைந்தான். உடனே அவன் மேகங்களையெல்லாம் விலக்கி செல்லும்படி கட்டளையிட்டான். மேகங்கள் எல்லாம் கலைந்து ஆகாயம் தெளிவு பெற்றதும் பலத்த காற்று மிகவும் வீசது நின்று போய்விட்டது. அப்போது கோவர்த்தன கிரிதாரி என்ற பெயரை பெற்ற முழுமுதற் கடவுளாய் கிருஷ்ண பரமாத்மா, எனதருமை ஆயர் குல மக்களே, இப்போது நீங்கள் உங்கள் மனைவியரையும் குழந்தைகளையும் பசுக்களையும் அழைத்து கொண்டு உங்கள் உடைமைகளை வீட்டுக்கு கொண்டு செல்லலாம். வெள்ளம் மூழ்கிவிட்டது. இப்போது நீங்கள் உங்கள் மனைவியரும் குழந்தைகளையும் பசுக்களையும் அழைத்து கொண்டு உங்கள் உடைமைகளுடன் வீட்டுக்கு செல்லலாம். வெள்ளம் குறைந்து விட்டது. நதியின் நீர் சமநிலை அடைந்து விட்டது. நிலைமை முற்றிலும் சரியாகிவிட்டது. எனவே நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். எல்லா மக்களும் தத்தம் உடைமைகளை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு பசுக்களுடன் மற்ற பரிவாரங்களுடனும் அங்கிருந்து மெல்ல அகன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் பகவானாகிய கிருஷ்ணர் மெதுவாக கோவர்த்தனகிரியை கீழே இறக்கி அதன் உரிய இடத்தில் முன்னிருந்தபடியே வைத்தார். எல்லாம் முடிந்த பிறகு எல்லா மக்களும் தத்தமது உடைமைகளை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு பசுக்களுடன் மற்ற பரிவாரங்களுடன் அங்கிருந்து மெல்ல அகன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் பகவானாகி கிருஷ்ணர் மெதுவாக கோவர்த்தனகிரியை கீழே இறக்கி அதன் உரிய இடத்தில் முன்னிருந்தபடி வைத்தார். எல்லாம் முடிந்த பிறகு விருந்தாவனவாசிகள் அனைவரும் கிருஷ்ணரை அணுகி அவரை மனமாற தழுவி பேர் உவகை அடைந்தார்கள். அவரிடம் இயல்பாகவே மிகுந்த பிரியம் கொண்டிருந்த கோபியர்கள் தம் கண்ணீர் கலந்த தயிரை கிருஷ்ணருக்கு அளித்து நல்லாசிகளை பொழிந்தார்கள். அன்னை யசோதையும் அன்னை ரோகிணியும் பலவான்களில் பலவானான பலராமரும் ஒவ்வொருவராய் கிருஷ்ணரை மார்புற தழுவி பொங்கி எழுந்து வாஞ்சனையினால் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை மார்புற தழுவி பொங்கி எழுந்த வாஞ்சையினால் அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தினார்கள். சொர்க்கத்தில் சித்தலோகம், கந்தரலோகம், சரணலோகம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் தம் திருப்தியை தெரிவித்து பூமியின் மீது மலமாறி பொழிந்து பல வகையான சங்குகளை முழங்கினார்கள். சங்கங்களை முழங்கினார்கள். மத்தளங்கள் ஒலித்தன. பக்தி மேலிட்ட கந்தர்கள் கந்தர்கள் தம்புராக்களை இசைத்து இறைவனை மகிழ்வித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தம் நண்பர்களுடன் மக்களும் புடைசூழ இந்த நிகழ்ச்சிக்கு பின் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தன் நண்பர்களும் பசுக்களும் புடைசூழ வீடு திரும்பினார். வழக்கம் போல அவரது பரமான லீலைகளின் மகிமையை புகழ்ந்து பாடினார்கள். ஏனெனில் அவர்களது
இதயத்திலிருந்து எழுந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதோட கோவத்தில் உத்தரணம் பண்ணி பக்தர்கள் ரட்சித்தது இதோட பூர்த்தி பண்ணுறோம். ராம 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 ராம. நேற்று ஆரம்பிச்சிட்டோம், எப்படியாவது முடிக்கணும். அதனால் இப்போ கோவத்தில் மனிதர் உத்தரணம் பண்ணி பக்தர்களை காப்பாற்றுறதோட இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம.